பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஓசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தை 8. நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறேன் அப்பா. அனுதினமும் எங்களை பாதுகாத்து அரவணைத்து உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காணப்பண்ண செய்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன். இதோ ஆயிரக்கணக்கான மக்களை அதிகாலையிலே எழுப்பி என்னோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே, உம்மை போல் மாற ஒரு வாய்ப்பை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. திராட்சை செடி போல் எங்களை செழிக்க செய்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய தாய் தகப்பனை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் எங்களை தூய ஆவியின் வழியினால் எங்களை வழிநடத்துகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதரே, பெரியவரே, பரிசுத்தரே, அப்ரஹாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். உம்மை நம்பாதவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய் இமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். எங்களை நீர் வழி நடத்துகின்றீர். எங்களை உமது மகனாக மகளாக உருவாக்குகின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. திக்கற்றவளாக இருந்த எங்களை கரம் தூக்கி எங்களை எழுப்பி விட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. கரம் பிடித்து எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மீது கொண்டிருந்த அந்த சினத்தை நீர் எடுத்து மாற்றி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர். அவர்களுடைய குரலுக்கு செவி கொடுத்திருக்கின்றீர். அவர்களை மென்மேலும் வளரச் செய்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்களும் இந்த உலகத்தில் வாழவும் என் ஆண்டவர் எங்கள் மீது இரக்கம் கொண்டிருப்பதை போல நாங்களும் ஒருவர் மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டு நடக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் உணர்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் செய்த பாவங்களை உணர்ந்து இதோ உமது திரு சமூகத்தில் உம்மை தேடி வந்து உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக. உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக. உண்மையிலே நான் பாவம் செய்து விட்டேன். என் ஆண்டவரை கலங்கப்படுத்தி விட்டேன். சிலுவையில் மீண்டும் மறைந்து விட்டேன். என்னுடைய உடலுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கின்றேன். உடல் உறுப்புகளை கொண்டு பாவம் செய்திருக்கின்றேன். நண்பர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கின்றேன். கெட்ட சிந்தைகளோடு அலைந்து இருக்கின்றேன். அநேக பேரை பாவத்தில் விழ வைத்திருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மனதுருகி உமை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்பீராக. மனதுருக்கத்தின் தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே, மனதுருகி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் நீர் மன்னிக்கின்றீர். இந்த அருமையான நேரத்திலே யாரெல்லாம் தங்களை அறிக்கையிட்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்களோ, அவர்களை உமது ஆணி தழும்புள்ள கரம் தொட்டு இந்த நாளிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் மீது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக, அவர்கள் மீது உமது கல்வாரி இரத்தத்தை ஊற்றி தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஓசையா 14:1 சொல்லப்பட்டு இருக்கிறது போல, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ உன் தீ செயல்களால் வீழ்ச்சியுற்றாய் என்று. ஆம் தகப்பனே, இந்த நாட்களிலே தோல்விகளை சந்திப்பதும் தீய செயல்களினால் வீழ்ச்சியுற்று இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் செய்த பாவங்கள் எங்களுக்கு தண்டனை தீர்ப்பை பெற்று தரும் என்பதையும் நாங்கள் நம்புகின்றோம்.
உமக்கு எதிராக பாவம் செய்தோம், உமக்கு எதிராக குற்றம் செய்தோம். இந்த நாளிலே தகப்பனே, உமது இரக்கத்திற்காக காத்திருக்கின்றோம். எங்கள் மீது மனம் இறங்குவீராக. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் என்றும். ஆம் தகப்பனே, நீர் எங்கள் மீது செவி சாய்த்து எங்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் என் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கும்படியாகவும் நேர்மையோடும் உத்தமத்தோடும் வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும், எந்த சூழ்நிலையிலும் தவறி வீழ்ந்து விடாதபடி நடக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. புலம்பல் 3:8 சொன்னதுபடி, துணை வேண்டி நான் கூக்குரல் எழுப்பிய போதும் அவர் என் மன்றாட்டை கேட்க மறுத்துவிட்டார் என்றும். ஆம் தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு தடையாக இருக்கின்றது. உமக்கு எதிராக செய்த குற்றங்கள் எல்லாமே தடையாக இருக்கின்றது. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் செய்த குற்றங்கள் போதும், நாங்கள் செய்த பாவங்கள் போதும், இளமையில் நுகம் சுமப்பது மனிதருக்கு நலமானது என்கின்ற வார்த்தையின்படி எந்தெந்த பாடுகளினால் நாங்கள் நுகம் சுமந்து கொண்டு இருக்கிறோமோ அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காலை தோறும் எங்களை புதுப்பிக்கின்றீர், புதிய ஆற்றலை கொடுக்கின்றீர், நம்பிக்கையை தருகின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க செய்கின்றீர். ஆண்டவரே, உம்மை தேடுவோர் அனைவருக்கும் நீர் நல்லவராக இருக்கின்றீர். எனவே தான் உம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையுமே நீர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கின்றீர். இந்த நேரத்திலும் கூட எல்லோரையும் பலப்படுத்திடுவீராக. பலவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு மிஷினரி மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். மலை பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் மலை பிரதேசங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது பணியை நிறைவேற்றி கொண்டு இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் உண்டு, அருட்சகோதர சகோதரிகள் உண்டு. ஆண்டவரே, தன்னை அர்ப்பணித்து பணி செய்கிறவர்கள் உண்டு. அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. நீர் அவர்களுக்கு பக்க துணையாய் இருக்கும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்டில் உள்ள இராணுவத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன். தன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அரசு ஆணையின்படி ஒவ்வொரு நாட்டின் எல்லையிலே பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே துணையாக இருப்பீராக. ஏனென்றால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறியாமல் இருப்பார்கள். இந்த நாட்களிலும் கூட தகப்பனே, சுகமான காரியங்கள் எதுவும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து விடாதபடி ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. போரினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை குணமாக்கக்கூடிய நல்ல ஒரு மருத்துவராக நீர் கடந்து வருவீராக. இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் ஐசியூவில் இருக்கிறார்களோ, நோயினால் வதைக்கப்பட்டு இந்த நாளிலும் கூட பாதுகாப்பு இன்றி தவிக்கிறார்களோ, கொடூரமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மேலும் தகப்பனே, மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அநேக நோய்கள் உண்டு. மனிதனுடைய உடலில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சில நோய்களுக்கு மருந்தே இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. கேன்சர் நோயாக இருக்கலாம், ஆண்டவரே, HIV AIDS நோயாக இருக்கலாம், சுகர் நோயாக இருக்கலாம். இவற்றிற்கு மருந்து இல்லாதபடி இந்த உலகத்தில் மக்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரே, நீரே அவர்களை பாதுகாத்து உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட புத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே,
அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. நாங்களும் கனி தரக்கூடிய மரங்களாக செழித்து ஓங்கவும், அநேக மக்களுக்கு உதவிக்கரங்களை நீட்டக்கூடியவர்களாக மாறக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்று தருவீராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.